ஹாப்பி மார்னிங். நான் உங்கள் தோழி கனிமொழி குமார். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 7:15 ஆகிடுச்சு. கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு கிளைமேட் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. 3 டேஸாக எங்கள் சைடில் மழை. இன்றைக்கி காலையில் ரோடெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. அடுப்பில் பாலை வச்சுட்டு தான் வந்து நான் வாசல் பெருக்கி கோலம் போட்டேன். இன்றைக்கி டீ காஃபி போடலை. மேக்ஸிமம் டீ காஃபி நம்ம வீட்டில் இருக்காது. கூழ் இந்த மாதிரி பாலில் வந்து தேவையான ஹெல்த்துக்கு தேவையான அந்த கொத்தமல்லி, இது மிளகு, ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் குடிப்போம். இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன பண்ணேன், 1 ஸ்பூன் கொத்தமல்லியும் 1/4 ஸ்பூன் மிளகும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துக்கிட்டு அது சின்ன உரல் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போட்டு குறைப்பாக தட்டி எடுத்துக்கிட்டேன். அதை கொதிக்கிற பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிக்கணும். வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே சாப்பிடணும். டீ காஃபியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருந்தாலும். ஆல்ரெடி நான் எழுந்திரிச்சி வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். 1 ஹவர் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் பால் கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சிட்ருக்கு. இந்த பாலில் நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3-in-1 காம்போ அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு மில்க் அப்படின்னாலே அது டூத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்னென்னா, அல்சர் இருக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் ஏர்லி மார்னிங் டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, சளி பிரச்சனை குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, இங்கே எங்கள் சைடில் ஒரு 1 வீக்காகவே ரொம்ப ஒரு மழைன்னு சொல்ல முடியாது, ஒரு லைட்டாக ஒரு தூரல் மாதிரி, மழை மாதிரியும் இல்லாமல் தூரல் மாதிரி இல்லாமல் அப்படியே க்ளவுடியாக அப்படி இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளியும் இருக்குது. அதனால் சரி 3-in-1 காம்போ ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் நாட்டு சக்கரை காலி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் வெல்லம் இருந்தது. நான் எனக்கு மட்டும் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் வெல்லம் கொடுக்காதீங்க. ஜாகரியுமே வந்து பாதி சக்கரை அளவு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம பெரியவங்க அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஜாகரியை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜாகரியுமே வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா, இதில் வந்து நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். பல்லுக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது. அல்சர் நல்லதுன்னா அல்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறதுக்கும் இது நல்லது. இது கூட நீங்கள் ஏலக்காய் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஹோல் டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் இன்றைக்கி ஏலக்காய் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பால் காய்ஞ்சிட்ருக்கு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் சைடில் வந்துட்டு பசும்பால் கிடைக்கும், பசும்பாலும் கிடைக்கும். பசும்பால் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சோன்னா பசும்பால் வாங்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா 7 o'clock AM வரைக்கும் தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கெட் பால் தான். இன்றைக்கி நான் பேக்கெட் பாலில் தான் போட்டிருந்தேன். ஓகே, பேக்கெட் பாலாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணுறோம் இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வந்துச்சு. நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த என்னோடய டீ கப்பில் நான் அந்த ஜாகரி பவுடரை போட்டுட்டு பாலை ஊற்றி கலக்கும்போது அந்த ஜாகரியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வந்து மேலே கருப்பாக தெரிஞ்சுது. ஸோ 2 வேலை எனக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்னொரு பாத்திரத்தில் மறுபடியும் ஊற்றி திரும்பவும் ஃபில்டர் பண்ணணும். அப்படியே குடிக்க முடியாது. பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு, மேலெல்லாம் கருப்பாக தெரியுது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இந்த வெல்லத்தை போட்டுட்டு பிறகு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைனா 2 வேலை எடுக்கும். ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நான் திரும்ப அதை ஊற்றி திரும்ப இதில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இது டைம் வேஸ்ட்டு. இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாலில் வந்துட்டு வெல்லம் போட்டுட்டு அந்த ஜாகரி நல்லா கரைஞ்ச பிறகு திரும்ப நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான ஒரு மில்க்கு.
எம்டி ஸ்டொமக்கில். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ப்ரோக்ராம் போய் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது விஜய் டிவியில் மகாப்பாவுடைய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. என்ன ப்ரோக்ராம்லாம் தெரியல. 9 மேலே இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. 8:30 9 தெரியல. டைம் கூட நான் பார்க்கல. பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. அம்மா வீட்டிலேருந்து பூரி வந்துச்சு. மார்னிங் பூரி சாப்பிட்டாச்சு. தயிர்காரங்க வந்திருந்தாங்க. தயிர் வாங்கியிருக்கேன். இது வந்து நாங்கள் பேக்கெட் தயிர் மோஸ்ட்டாக வாங்குறதில்ல. இந்த தயிர்காரங்க வந்தாங்கன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்குவோம். அதே வாங்கிட்டேன். நாளைக்கு வருவாங்களா என்னன்னு தெரியாது. அதனால வாங்கிக்கிட்டேன். நல்லாயிருக்கு. இது வந்து மோராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தான். எங்கள் வயலுக்கு போகிறதுக்காக. நான் எங்கள் அண்ணியோட வயலுக்கு போயிட்டுருக்கேன். முன்னாடி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ எடுக்கிறது. தூரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் எங்களுடைய நிலம் மீன்ஸ் எங்கள் ஊர்லலாம் கொல்லின்னு சொல்லுவாங்க. எங்கள் கொல்லியில் மருந்து போட்டுட்ருக்காங்க. கரும்பு உளுந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்காங்க. நானும் எங்கள் அண்ணியும் என்ன பண்ணோம், கொஞ்சம் அவங்க மருந்து தூவிட்டு பிறகு அவங்களுக்கு மருந்து காலியானால் எடுத்து கொடுப்போம். நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கா. நல்லா க்ரீனிஷாக இருக்கு இல்லையா? நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் வந்து வேறு ஒருத்தவங்களுடைய இடம். இது வந்து ரோடு. இப்போ வந்து நான் ரோடை பார்த்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ரோட்லேருந்து ரோடோட சைட்லேருந்து அப்படியே லைட்டாக சைட் பை சைடாக கொஞ்சம் எங்கள் நிலம் வரைக்கும் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருக்குது. அந்த ஒரு சவுக்கு முடிகிற வரைக்கும் தான் எங்கள் நிலமும். அதுக்கப்புறம்லாம் வேறு ஒருத்தவங்க நிலம். அது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைங்களாம் வந்துட்டுருக்காங்க. என் அண்ணன் பொண்ணும் வந்துட்டுருக்கா. நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. மறுபடியும் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்பா இருக்கும்போது நாங்கள் இந்த பக்கம் வந்தது கூட கிடையாது. டைம் ஆகிடுச்சு, விட்டு கிளம்புறோம். இதில் போயிட்டுருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.